ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, போன பகுதியில் நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணும், அதை எப்படி கிரியையில் காட்டணும், அப்படி கிரியையில் காட்டும்போது நம்ம எப்படி ஆசீர்வதிப்போம் அப்படிங்கிறத போன பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் விசுவாசத்துக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குதோ அதே வல்லமை அவிசுவாசத்துக்கு இருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசிக்காதவனுக்கு எதுவுமே கூடாது. இந்த குணம் மட்டும்தான் நமக்குள்ள மாறணும். நம்ம ஜெபிப்போம், ஆனால் விசுவாசம் இருக்காது. வேத வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-8 வரை. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமென்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் காற்றுல அலைகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். தேவன்றிருந்து எதையுமே அவன் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தேவஜனமே, நம்ம சந்தேகத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, சந்தேகத்தோட ஆலயத்துக்கு போறது, ஆலயத்துல ஆராதிக்கிறோம், அநேகர் பாருங்க துக்கமுகமாவே இருப்பாங்க. ஒரு சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அற்புதம் நடக்காதுன்னு. இந்த வச்சனமே, உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துக்குள்ள வரும்போது ஆடி பாடி சந்தோஷப்பட்டார். ஏன்னா தேவன் என்னுடைய தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் என்னுடைய நகரத்துக்குள்ள வர்றாரு, மறுபடியும் அவருடைய கிருபை வரப்போகுது. என் நாமத்தினால எங்க 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம குடும்ப ஜெபம் பண்ணும்போது அல்லது ஆலய ஆராதனையில எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கணும், எவ்வளவு சந்தோஷமா விசுவாசமா ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாம சந்தேகத்தோட ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை நிச்சயமா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல கானானுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள வேவு பார்க்கறதுக்காக இப்ப மோசே 12 கோத்திரங்கள், ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தரா 12 பேரை கானான் தேசத்துக்கு வேவு பார்க்கறதுக்காக மோசே அனுப்புறார். அந்த கானான் தேசத்தை இவங்க முறியடிக்கணும். எந்த வழியா போகலாம், 7 ஜாதிகள் இருக்காங்க, எப்படிப்பட்ட ஜனங்கள், எந்த வழியா உள்ள போகலாம், எந்த வழியா வெளியில வரணும், இப்படி வேவு பார்க்கறதுக்காக 40 நாட்கள் 12 பேரை மோசே அனுப்புறார். அந்த 12 பேர் போறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லி அந்த தேசத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, மலைச்சு நிற்கிறாங்க. இவ்வளோ அழகான தேசமா. அந்த இடத்துல இருந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வராங்க. இப்போ பொதுவாக நம்ம ஊர்ல எல்லாம் விற்கிற திராட்சை கொலை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஈஸியாக குழந்தை கூட தூக்கிடலாம். ஆனால் அங்கே ஒரு திராட்சை கொலையை ஒரு கம்பத்தில் மாட்டி 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அப்படியான மலைகள் உள்ள தேசம் இந்த கானான். இந்த தேசத்தை நம்மளை சுதந்திரிக்க செய்ய ஆண்டவர் போறாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே இடத்துல இன்னொரு காரியத்தையும் பார்க்குறாங்க. ஏனாக்கின் புத்திரர், இவர்கள் ராட்சச பிறவி. இவர்கள் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி உயரமா ராட்சசர்களை போல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த இஸ்ரவேலருக்கு பயம் வந்துருச்சு. இவங்களோட எப்படி யுத்தம் பண்ண முடியும்? இவங்களுக்கு முன்னாடி நின்னா நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோமே, முழங்கால் அளவுக்கு கூட இல்லையே. இவங்க ஒரே மிதிச்சா முடிஞ்சு போச்சு. இந்த ஜனங்களோட, இந்த ராட்சச புத்திரர்களோட நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியாது. இவங்களை ஜெயிக்கவா நம்ம அங்கிருந்து எகிப்து தேசத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம்? அப்போ மோசே சொல்கிறாரு, அங்கே கூட போன வேவு பார்க்கறதுக்காக போன யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். அந்த நல்ல தேசம் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த தேசத்துக்கு கொண்டு போவார். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் செய்வார். இந்த விசுவாசம் அந்த 2 பேருக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அந்த 10 பேருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, அலறாங்க, புலம்புறாங்க. இந்த துரு செய்தியை கேட்ட எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ராட்சசர்களோட எல்லாம் நம்ம போய் யுத்தம் பண்ண முடியாது, நமக்குள்ள ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிட்டு எகிப்துக்கே போயிடலாம். அவங்க நினைச்சாங்க யுத்தம் நாம தான் செய்கிறோன்னு. ஆனால் இல்லை, யுத்தத்தை செய்தது கர்த்தர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. செங்கடல் 2 பிளந்ததை மறந்துட்டாங்க. எகிப்து தேசத்துல 10 வாதைகளை அனுப்பிச்சதை மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க சொல்றாங்க, நம்ம எகிப்துக்கே போயிடலாம். ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க ராட்சசரோடு நாம தான் யுத்தம் பண்ண போறோன்னு. தேவஜனமே, இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தை நாம தான் சுமக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நாம நிற்கிறதும் நிர்மூலமாகாததும் அவரோட சுத்த கிருபை. அவர் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம பாதுகாப்பா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்னா அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ஜீவன். அதனால
நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை போட்டு ஆண்டவர்கிட்ட சார்ந்து கொள்ளாமல் நாமளே தூக்கி சுமந்து எல்லாத்தையும் நாட்டுற மாதிரி பயப்படுறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இதை பார்த்து எவ்வளவோ விசுவாசத்துக்குள்ள யோசுவாவும் காலேபு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அவங்க இடம் கொடுக்கல. அதனால தேவனுடைய கோபம் இஸ்ரவேலர்களுக்கு மேலே வருது. அவர் சொல்கிறாரு, மோசே விட்டுரு, யாரெல்லாம் விசுவாசிச்சிங்களோ உங்களை மட்டும் நான் விட்டுறேன், அத்தனை பேரையும் நான் கொன்று போடுக்கிறேன். அப்போ மோசே மன்றாடுகிறார் ஆண்டவர்கிட்ட. அதன் நிமித்தம் அந்த துர்செய்தியை பரப்புனாங்களே அந்த 10 பேர் மாத்திரம் தேவன் வாதையை கொடுத்து அடித்து சாகடிக்கிறார். அதை நம்புனாங்களே இஸ்ரவேல் ஜனங்க, அவங்கள மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உடனே கொல்லலை. மோசேவுடைய வேண்டுதல் நிமித்தம் சில நாட்களுக்குள்ள அவங்க கானானுக்குள்ள போயிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அவிசுவாசத்தினால முறுமுறுப்புனால ஆண்டவர் சொல்றார், 40 வருஷம் இந்த வனாந்தரத்திலேயே அலைய வைப்பேன், அலைய வச்சு சாகடிப்பேன். வேண்டுதல் நிமித்தம் ஒருவேளை அவங்க பிள்ளைகள் குழந்தைகள் அவங்க பெருசாகி அங்கே போகட்டும். இந்த விஷயமே எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க இழக்க நேரிட்டுச்சு விசுவாசம் இல்லாததுனால. தேவஜனமே, நம்மளோட வாழ்க்கையில் கூட தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் தேவதாசர்கள் சொல்கிறாங்க 3000 வாக்குத்தத்தம் இருக்குங்கிறாங்க. வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க 7000 வாக்குத்தத்தம். இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிவாயானால் இப்போ சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். நம்மகிட்ட குறைய வச்சிருக்கோம், ஆண்டவரை தேடுறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதில்ல. அதனால சில அற்புதங்கள் நடக்காத போது இன்னும் விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகுது. அவிசுவாசத்துக்கு நேராக போயிடுறோம். விசுவாசம் எப்படி வல்லமையானதோ அவிசுவாசமும் அவ்வளவு வல்லமையானது. இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து அதை முழுக்க எடுத்துருங்க. புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 58வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பரிசுத்த ஆவியினால உற்பத்தியானாரு. அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை. அப்போஸ்தலர் 10 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். குருடர்களை பார்வையடைய வச்சார், செவிடர்களை கேட்க வச்சார், பிசாசு பிடிச்சவங்களை குணமாக்கினார். வார்த்தையினால தான் இந்த உலகத்தையும் உண்டாக்கினார். வார்த்தையினால தான் அநேக அற்புதங்களை செய்தார். செத்து போய் 4வது நாள் மரிச்ச லாசருவை உயிரோடு எழுப்புறார். அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு. ஆனால் அவர்னாலேயே அவரோட சொந்த ஊரில் அற்புதம் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அவரோட சொந்த ஊரில் இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, யோசேப்புடைய பிள்ளை அல்லவா, இவரா போய் அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவிசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவாலேயே அற்புதம் செய்ய முடியலை. நம்மகிட்ட அவிசுவாசம் இருந்ததுன்னா தேவனாலேயே அற்புதம் செய்ய முடியாது. அதனால ஒருவேளை எந்தெந்த காரியங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைஞ்சிருக்கிறோமோ ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரே இருதயத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சாலும் சரி 100க்கு 100 விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலும் சரி, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது எனக்கு நஷ்டம் வர மாதிரி தான் தெரியலாம், ஆனாலும் நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதால விசுவாசத்தோட கீழ்ப்படிங்க. தேவன் 100க்கு 100 உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்கு நீங்கள் அநேகர் போகிறத டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. மாதத்தில் ஒரு நாள் போனால் போதும், கிறிஸ்மஸ்க்கு போனால் போதும், நியூ இயருக்கு போனால் போதும், ஈஸ்டருக்கு போனால் போதும், குட் ஃப்ரைடேக்கு போனால் போதும். இல்லை, ஆலய ஆராதனை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் ஒரு வேலை தகப்பனே நாங்கள் காட்டாமல் இருந்திருந்தா, விசுவாசத்தில் குறைந்திருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெறாமல் இருந்திருந்தா தயவா நீங்கள் மன்னிங்கப்பா. இந்த தெய்வ செய்தி பார்க்குற ஜனங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் ஜெபிக்காமல் கொடுக்காமல் எங்கள் தகப்பனே அவிசுவாசத்தில் இருந்திருக்கலாம். தயவா நீங்கள் மன்னிங்க சுவாமி. இதை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய இதயத்திலையும் விசுவாசம் அபரிவிதமாக பெருகட்டும். ஆசீர்வதிங்க, அற்புதங்களை காணட்டும். எல்லாம் வல்ல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.